பசுமாத்தூரில் பாலங்காற்றறை ஓரங்களில் குடிநீர் சேகரிப்பதற்கான கிணறுகள் அமைக்கப்பட்டு அவை சுத்திகரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் அதில் உப்புத்தன்மை அதிகம் உள்ளது, உடல் நலத்திற்கு கேடானது என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பள்ளிக்கொண்டா அருகே பாலாற்றங்கரையோரம் ஐதர்புரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பொன்னியம்மன் கோவில் அருகே காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களுக்கு தரமான குடிநீரை வழங்க வேண்டும், பாலாற்றங்கரை ஓரம் செல்லும் காவிரி கூட்டு குடிநீரை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோஷமிட்டனர். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்ததும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ப. சதீஷ்குமார், போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கே. வி. குப்பம் நிர்மலா, குடியாத்தம் நகரம் பார்த்து சாரதி, தாலுகா சாந்தி, ஊராட்சி மன்ற தலைவர் ஹரி ஹேமாவதி, முன்னாள் தலைவர் ஏ. ஏழ்மைநாதன், ஊர் முக்கிய பிரமுகர்கள், அதிகாரிகள் விரைந்து வந்து பொதுமக்களிடம் கோரிக்கை குறித்து கேட்டறிந்தனர். அப்போது பாலாற்றங்கரை வழியே செல்லும் குடிநீர் குழாயை நேரில் சென்று ஆய்வு செய்து குடிநீர் இணைப்பு தருவதாக கூறினர். இதைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.